அம்பேத்கர் இறந்துட்டாரு. ஆனா ஏதோ ஒரு வடிவத்துல நம்ம கிட்ட உயிரோடு இருக்கிறார். அது எந்த வடிவம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற வடிவத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் நம்மளோட இருக்கிறார். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? செப்டம்பர் மாசம் 2024 கிரண்குமார் அப்படின்ற ஒரு ஆல் இந்தியா ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய சேர்மன் அவர் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்றாரு. அந்த ஆர்டிஐல இருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்ல கிட்டத்தட்ட 95% பேர் பிராமணர்கள், அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ், டாப் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ் கிட்டத்தட்ட 90% பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதாவது பிராமணர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல கிட்டத்தட்ட 85% மேல் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஐ, இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இதோடைய பொறுப்புகள் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. யூனியன் கவர்மெண்ட் உடைய செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, அந்த செக்ரட்டரிஸ்ல கிட்டத்தட்ட 85% மேல 90% எல்லாருமே பிராமணர்கள். 70 வருஷத்துக்கு முன்னாடி இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கு. ஆனா நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஹைரார்கி போஸ்டிங், பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய இந்த உச்சபட்ச அதிகாரத்துல யார் இருக்கிறா? பிராமணர்கள் இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல, யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ்ல, வைஸ் சான்சலர்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல ஏன்டா ஓபிசிக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஓபிசி தலைவர்கள், டாக்டர் ராமதாஸ் இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும், யாரோட இன்னைக்கு இருக்கிறாங்க? இந்த கான்ஸ்டிடியூஷனை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மோடியோட கூட்டணியில இருக்கிறாங்க. நம்மளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை தலித் கம்யூனிட்டியோட லீடர் அடையாளப்படுத்தப்படுற இந்த சமூகம் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு மருத்துவ பிரிவுல மறுக்கப்பட்ட அதை முதல் ஆளா குரல் கொடுத்தவர் நம்மளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். இப்ப அடையாறுல எனக்கு ஒரு ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அடையாறுல எனக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சொத்துல சம்பந்தமே இல்லாத யாராவது ஒருத்தன் உள்ள கொட்டா குறை விட்டாங்கன்னா உள்ள வந்தானா நம்ம விடுவோமா? அப்போ புரட்சியாளர் அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சொந்தமே இல்லாத புரட்சியாளர் அம்பேத்கரை அடித்துடிக்கணும், அவருடைய கருத்தியலை நசுக்கணும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு குடிக்கக்கூடியவர்கள் கையில மாலை எடுத்துக்கிட்டு சாவிட்டு வர மாதிரி வந்தா அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கு உள்ளவே விடாம அடிச்சு தரக்கூடிய வேலையை யார் பார்க்கிறான்? புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஐடியாலஜிக்கல் வாரிசுன்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தை தான் பார்க்குது. இந்த விடுதலை சிறுத்தைக்கு அந்த தெளிவு இருக்கு. யார் நம்மளுடைய அரசியல் களத்தில் நம்மளுடைய கொள்கை எதிரி யார்? யார் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் யாரை எதிர்த்திருப்பார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு நம்மளுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் நம்மளை வழிநடத்திட்டு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு கால எலக்டோரியல் பாலிடிக்ஸ்ல நம்ம இருக்கிறோம். டிபிஐ ஆரம்பிச்சு விடுதலை சிறுத்தை என்ற ஒரு கட்சியை உருவாக்கி எலக்டோரியல் பாலிடிக்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு இருந்து, அதுக்கப்புறம் எலக்டோரியல் பாலிடிக்ஸ்ல எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தனியா 3வது ஒரு அணி அமைச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கட்சியோட கூட்டணியில போய் அவங்களுடைய சிம்பல்ல நின்று ஜெயிச்சு கிட்டத்தட்ட சட்டசபைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போய் திருப்பியும் சொந்த சின்னத்துல நின்று விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா உருவாயிருக்கு. எந்த தலைவருக்கு தெரியாதா ஐடியாலஜிக்கலா டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு? இங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா டாய்லெட் பேப்பர்னு சொல்லலாம். அந்த மலர் இங்க இருக்கக்கூடிய ஒரு மலர் வைக்கிறதுக்காக துடிச்சிட்டு இருக்க ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஒரு ரெஜிஸ்டர்ட் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறி இருக்கு. ஒரு தலைப்பு செய்தி கிடையாது. நம்மளுடைய தலைவர் எத்தனையோ இடத்துல நாடாளுமன்றத்துல சிறப்பான உரையாற்றி இருக்கிறார். ஓபிசி மக்களுக்கான உரிமையை பேசியிருக்கிறார். எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு கார்னர் நியூஸ் அவ்வளவு போட மாட்டான். ஆனால் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை இன்னைக்கு நம்மளுடைய அந்த பத்திரிகையில போட்டு அதை ஒரு பொலிட்டிக்கலா ஒரு கன்ஸ்பிரசிய ஒரு சதித்திட்டத்தை உருவாக்கி விட்டான். காரணம் என்னன்னா, ஒற்றை நூல் அறிந்திருக்கக்கூடிய அவர்கள் நம்மளோட தலைவர் பண்ணக்கூடிய அரசியல், நான் இதை திமுக கூட்டணி கூட சொல்ல மாட்டேன், இந்தியா அலையன்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்தியா அலையன்ஸ்ன்றது ஒரு சக்சஸ் ஃபார்முலா. இந்தியாவில எல்லாரும் பிஜேபி நுழைஞ்சிருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் அவனால உள்ள நுழையவே முடியல. அவனால இந்த இடத்துல கால் பதிக்க முடியல. அதுக்கான காரணம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டணி சக்சஸ் ஃபார்முலா. இதை உருவாக்கியது நம்மளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருக்கு தான் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. பிசிகாவுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயன்படுத்தி இந்த கூட்டணியை உடைக்கணும். இந்த கூட்டணியை உடைச்ச அந்த பலியை தூக்கி விடுதலை சிறுத்தை கட்சி மேல போடணும். நீங்க நல்லா பாருங்க, பிசிகா எலெக்ஷன் அல்லாத காலகட்டத்துல எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் எலெக்ஷன் டைம்ல எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் ஒன்னா இருக்கும். நம்ம மற்ற தலைவர்கள் போல பசுமை புரட்சி, விவசாயம், தமிழ் மொழி எல்லாம் பேசுவாங்க. கடைசியில் பிஜேபி போய் கூட்டணியை போயிடுவாங்க.
ஆனா விசிகா எலெக்ஷன் அல்லாத காலகட்டத்துல பேசக்கூடிய மக்கள் பிரச்சனையும் அதோட ஒட்டி ரிலவெண்டா தான் அவருடைய கூட்டணியும் அமையும். அப்போ நம்ம தலைவர் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மையை உடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சதியை உருவாக்கி இருக்கிறாங்க.